குடும்பத்தை விட்டுரு, கணவனை விட்டுரு, பிள்ளைய விட்டுரு, அல்லது வீட்டை விட்டுரு, காரை வித்துரு. யாரோ சொன்னாங்களாமா எழுப்புதல். எங்கேயோ ஒரு நாட்டில் இப்போ ரீசெண்டாக எழுப்புது என்ன, இந்த நோவாக் பேழையை கட்டுறேன்னு சொல்லி ஆப்பிரிக்காலே ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் சொன்னாரா, எத்தனையோ இந்த கிறிஸ்துமஸ்க்கு முந்தையே என்ன வந்துரு, வருக வந்துடும், தேவன் என்னை ஒரு பேழையை கட்ட சொல்றாரு, பேழையை கட்ட சொல்றாருன்னு கட்டினப்போ அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, வித்துட்டாங்களா. என்ன செஞ்சாங்களா, வித்துட்டாங்க. அப்படி அந்த மாதிரி உனக்குள்ளேயதை விட்டுட்டு அல்லது வித்து போட்டுட்டு நீ ஏசப்பா பின்னாடி வான்னு நான் சொல்ல இந்த இடத்துல நிற்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உங்கள் கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, அந்த பேராசை, ஜீவனத்தினுடைய பெருமை உனக்குள் வராதபடி இந்த வருஷம் அதை ஜெயிக்கிறவளாய் நீங்க இருக்கணும். எல்லாரும் ஜெயம் எடுக்கணும், ஜெயம் எடுக்கணும், ஜெயம் எடுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், போராட்டம் வராதுன்னு சொல்லல. கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை வாழ்க்கையில வரலாம். ஆனா அதை ஜெயித்து கர்த்தருடைய செய்கை இந்த வருஷம் உங்க மூலமா வெளியரங்கம் ஆகணும்னா நீங்க ஜெயிக்க வேண்டிய காரியத்தை ஜெயிக்கணும். இந்த வருஷம் ஜெயிக்கணும், இந்த வருஷம் ஜெயிக்கணும், இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கிறவளா இருக்கணும். அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா, எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? ரூத் இந்த 3 ஜெயிச்சா. சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. மாமிசத்தின் இச்சை,